ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆக்சுவலாக நான் யூஸ்வலாக வாக் போகிற இடம் இது மெயின் ரோட். பட் பக்கத்தில் வந்து சைட் வாக்கில் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பேன். அப்போ வந்து கீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கே குட்டி குட்டியாக வந்து இது பாண்டு லேக் அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய இருக்கும். அதில் வந்து கீஸ் இருந்தது. அதான் அந்த வீடியோ. அடுத்து ராகி களி ரெசிபி காட்ட போகிறேன். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நான் அடிக்கடி கொஞ்சம் கம்மங்கூழ், ராகி கூழ் எல்லாமே செய்வேன். இது வந்து வேறு மெத்தட், நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மத்தியானம் ரைஸ் மீந்துருச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து ராகி மாவு தேவையான அளவு நம்ம வந்து கொட்டி கிண்ட வேண்டியது தான். அதாவது நல்ல ஹீட்டான தண்ணியில் ராகி மாவு சிம் பண்ணிவிட்டு ராகி மாவு கொட்டி நல்லா நம்ம கிண்டி விட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். உடனே நமக்கு தேவையான அளவுக்கு அந்த திக்னஸ் பார்த்து நம்ம மாவு வந்து கொட்டிக்கலாம். இப்போ நான் சிம்லேயே வச்சு கொட்டினதுக்கு அப்புறமா அதை நல்லா கிண்டி விடுறேன். இப்போ வந்து நான் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம அடுத்த நாள் வந்து தயிர்லாம் மோர்லாம் வந்து கலக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போவே நானும் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம சூடாகவும் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கிண்டணும், ஏன்னா கட்டி பட்டுரும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். ஆனால் நார்மலாக நம்ம தண்ணியில் கலந்து செய்கிற மெத்தட்க்கும் சுடு தண்ணியில் வந்து நம்ம மாவை கொட்டி கிண்டுறதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா, சீக்கிரம் வெந்துடும். ஆனால் என்னென்னா கட்டிப்படாமல் டக்குன்னு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதனால் வந்து இப்போ நம்ம ரைஸும் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே ஓப்பன்லேயே நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நமக்கு தண்ணியில் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து ராகி களி வந்து ரெடியானதுக்கு வந்து இண்டிகேஷன். நமக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு கேப்பக்கூழோ கம்மங்கூழோ இல்லை எதாவது களி மாதிரி கிண்டுறோன்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்து வரும். அதாவது கையில் ஒட்டலைனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம லெட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா, இதை நைட்டு நான் கிண்டி வைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு லெட்டு போட்டு நம்ம மூடி வச்சோன்னா இன்னுமே நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்துட்டு லிட்டு போட்டு 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம சாப்பிட்லாம். நம்ம யூஸ்வலாக அடுத்த நாளைக்கு வந்து நாளே இப்படி செஞ்சு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட அதை வந்து நம்ம சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டு போகாது. அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் காட்டுறேன் எப்படி அதை இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து நல்லா திக்காகிடும். நம்ம எப்படி கிண்டி வச்சோம் அந்த மாதிரி திக்காகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அல்வா மாதிரியே எடுக்க வரும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நான் கிண்டியிருக்கனால டைரெக்டாக சாப்பிடும் போதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் எனக்கு எங்கள் பசங்க எல்லாருக்குமே வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இதிலே வந்து நம்ம தயிர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அப்படியே குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். நான் வந்து புளிச்சக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து இதை நான் சாப்பிட்றேன். ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ கிடச்சிது, அதான் வடை செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து வடை செஞ்சுட்டு மிச்ச பூவை வந்து நான் பொரியல் பண்ணுவேன். யூஸ்வலாக வாழைப்பூ வாங்கினாலே கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ளதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வடை செஞ்சுட்டு அப்புறம் இன்டீரியராக போக போக பொரியல் செய்கிறது உண்டு. இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈகன் ஸ்கூல் போயிடுவான். லோகனும் நானும் உட்காந்து செஞ்சிட்ருப்போம் அதெல்லாம். இப்போ வந்து ஈகன் வீட்டில் இருக்கனால அவன் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறான். வெளியில் டென்ட்டில் வந்து ஈகனும் அவன் ஃப்ரெண்டும் பேபிலேட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. லோகன் போனால் அது ஃபுல்லாக கலைச்சிருவான். அதனால் வந்து அவனை உள்ளே விடலை. ஸோ ஈகனும் அவன் ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருந்தான். பின்னாடி வீடு தான். ஒரு நாள் வந்து ஈகன் அங்கே ஸ்லீப் ஓவர் பண்ணான். டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவன் அங்கே போனான். அதே மாதிரி அந்த பையன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கான். இருட்டுற வரைக்கும் பேபிலேட் விளையாடலான்னு சொல்லி டென்ட்டுக்குள்ளே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. லோகன் போனால் வந்து ஃபுல்லாக கலைச்சி விட்ருவான். அதனால் வந்து அவனை சேர்த்துக்கல. இவனுங்க வந்து ஃபுல்லாக விளையாண்டுட்டு அப்புறம் வந்து வீட்டு உள்ளே வரோன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க.
இப்போ உள்ளே வந்தாச்சு. அவனுங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டு போயிட்டானுங்க. பேஸ்மெண்ட்டில் தான் தூங்கினானுங்க, ஈகனும் அவன் ஃப்ரெண்டும். இப்போ வந்து பேபிலேடு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பேபிலேடு வந்து நம்ம ஊர் பம்பரம் வந்து மாடர்ன் வெர்ஷன் தான் பேபிலேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஈகன் கையில் காட்டினது அவனோடது. இந்த 3 ட்ரேயில் இருக்க பேபிலேட் ஃபுல்லாக அந்த பையனோடது, பக்கத்து வீட்டில் அந்த பையனோடது. அவங்க அப்பாவும் ரொம்ப விளாடுவாங்களாம். ஸோ இவங்க 3 பேரும் வந்து இப்போ லீவுன்றனால ஈகன், அவனோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா 3 பேருமே வெளியில் பம்பரம் விட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க இந்த பேபிலேடை. ஸோ இப்போ வந்து அவனுங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கானுங்க. இதில் காம்படிஷன் மாதிரி அவங்களுக்குள்ளே வச்சுட்டு விளாடுவாங்க. அவனுங்களுக்கு இப்போது இது ஒரு பொழுதுபோக்கு. இப்போ ரீசெண்ட் டைமாக முன்னாடி விளாண்டுட்டு இருந்தான் ஈகன். இப்போ வந்து திரும்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த பையனும் இப்போ பயங்கரமாக ஒரு கம்பெனினால் விளாண்டுட்டு இருந்தானுங்க. பொழுது இப்படியும் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். Focus, make sure to focus on that combo's balance. It's really bad. Wow. Come on. This one. I believe this guy over there. There we go. Oh no. Oh no. Oh yes. Oh no. Oh no. இப்போ கொஞ்ச நேரம் ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. அன்றைக்கி வந்து யதார்த்தமாக கோயில் போயிருந்தோம். அன்றைக்கி ரத யாத்திரை, ஜெகநாத் ரத யாத்திரா வந்து ஃபஸ்ட் வீக் வந்து நடந்தது. அதுக்கு அடுத்த வீக் வந்து கண்டினியூஷன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து ஜெகநாத் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்து போகிறது. இன்றைக்கி வந்து மாமனார் வீட்டிலேருந்து ரிட்டன் வர நாள். இது வந்து பார்த்திங்கன்னா பூரியில் வந்து ஜெகநாத் ரத யாத்திரை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். அதை வந்து இங்கே உள்ள கோயில்லையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்ரி இயர் இது நடக்கும். Both sides come. Some people come this side. Some people come this side. கோயிலேருந்து வரும்போதே ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அங்கே மெனு வந்து சப்பாத்தி, ரைஸ், தால், அப்புறம் சன்னா, அதுக்கப்புறம் வந்து கேசரி. இது வந்து கோயில் மெனு. இன்றைக்கி வந்து அங்கே இது ரத யாத்திரை நடந்தனால இதுதான் மெனு. அங்கே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு அன்றைக்கி கோயிலில். இதோட இந்த vlog முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.